Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரீஜே சினியா எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே நான் காலை கட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சென் சொல்கிறான். வச்சிடாத, நான் சும்மா தான் சொன்னேன், நீ கேர்ளாக இருந்தால் என்ன பாயாக இருந்தால் என்ன, நீனா எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கசின் சொல்கிறான். என்னை மிஸ் பண்ணனா சொல்லியிருக்கலாம்ல, நான் வேணும்னே மறக்கலாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் தயங்குறான். சென்னுக்கும் புரியுது இவன் என்ன சொல்ல வரான்ட்டு. நான் இந்த கொஷினை இவன்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது, சரி நீ ஒன்றும் நினச்சிக்காத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு கசினும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே அவனோட ரூமுக்கு போகிறான். போனதுமே அவனோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பேஸ்கெட் பால் கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி தக்குக்கும் மேரேஜா ஃபாரின்ல போய் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பிக் எடுத்து காமிக்க, நீ ஏன் அடுத்தவங்க லைஃப்பில் தலையிடுற அப்படின்ட்டு பிக்கை பார்க்குறான். பார்த்ததும் தான் இவனுக்கு வந்து ஷாக் ஆகுது. 2 பாய்ஸ்க்கு மேரேஜா, நீயும் ஷாக் ஆனல்ல அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட் கேட்குறான். ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு சென்னோட கொஷினை வந்து திங்க் பண்ணுறான். நான் கேர்ளாக இருந்தேன்னா உனக்கு பிடிக்குமான்னு கேட்டிருப்பான்ல. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அப்போ சென் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்கான். இப்போவும் ஸ்கூல் தான் படிக்கான், ஆனால் அப்போ வந்து ஜூனியராக இருந்திருக்கான். சென் என்ன பண்ணுற இங்கே வா அப்படின்ட்டு கசின் வந்து கொஞ்சம் கோவத்தோட கூப்பிட ரெண்டும் பதறி அடிச்சுட்டு வரான். அவன் பேக் ஓப்பன் ஆயிருக்கதை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் என் பேக்கில் அப்படின்ட்டு கேட்க, நீ ஏன் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் ரீட் பண்ணுற, 2 பாய்ஸ்குள்ளே லவ்வா, ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு, உன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னு கேட்குறான். என்னோட கிளாஸ்மேட் எனக்கு இதை தந்தான், நான் இன்னும் இதை ரீட் பண்ண கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிறான். அம்மாவும் அப்பாவும் இதை பார்த்தாங்க, நீ செத்த அப்படின்ட்டு கசின் சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சென் சொல்கிறான். இப்போ நீ இப்போவே இதை திருப்பி கொடு, அகைன் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ணாத. சரி சரி அப்படின்ட்டு சென்னும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா சென் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரிஸ் எதுவும் ரீட் பண்ணது இல்லை, அந்த டாபிக் பற்றி கூட இவங்க பேசினதே இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இவனுக்கு பிடிக்குமோ, அப்போ தான் இவனுக்கு வந்து ஜோக் ஆகுது. லாஸ்ட் டைம் கூட இவனோட ஃப்ரெண்டோட, அதாவது கிளாஸ்மேட்டோட மூவிக்கு போனான்ல, அது எல்லாத்தையுமே போட்டு இவன் வந்து திங்க் பண்ணுறான். எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு இவன் மண்டையை பிச்சுக்கிட்ட, அதுக்கு ஏற்ற மாதிரியே சென்னும் வந்து அவனோட தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து கொஞ்சம் காமாக பிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஏன் என் கசின் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. மேபி என்னோட இந்த நியூ ஃபீலிங்ஸ், அன்னோன் கேருக்கு வந்து ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட நான் அவன் கிட்ட கேட்டிருப்பேன். ஆனால் இந்த இனம் புரியாத ஃபீலிங்ஸை வந்து செரிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்லாம் இவன் ரென்னை பார்த்து நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரென்னு இவனை பார்த்துட்டு, பேசி முடிச்சிட்டியா, என்ன இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். இவனும் அதை வாங்கிக்கிறான். நம்ம ஒரு கேம் விளாட்லாமா, யாரெல்லாம் வந்து தோக்குறாங்களோ அவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஜூனியர் சொல்ல, நீ ஆல்கஹால் கொண்டு வந்தியா அப்படின்ட்டு ரென் கேட்குறான். பாம் கொண்டு வந்தேன், அதுவும் ஒரு விதமான ட்ரிங்க்ஸ் தான், அதை வந்து நார்மல் ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆல்கஹால் குடித்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இவன் சொல்லிக்கிட்டே சென்னை பார்க்குறான். சென்னி என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவன் பண்ணுறதை பார்த்துட்டு இவனுக்கு கண்ணு மொழிலாம் பிதுங்குது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நீ குடிக்கிறல்ல அதான் பாம் அப்படின்ட்டு ஜூனியர் பதறவும் சேம் டைமில் மட்டையாகி அப்படியே அந்த டெஸ்க்லேயே விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் ஷாக் ஆகி இவனை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. எவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு சென் கேட்க, 45% இருக்குது அப்படின்ட்டு ரென் சொல்கிறான். உன்னால தான் ஆல்கஹால் ஹேண்டில் பண்ண முடியும்ன்ட்டு ரென் சொன்னான்ல, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு ரென் ஃப்ரெண்ட் கேட்க, 45% இருந்தால் யார் தான் மட்டையாக மாட்டாங்க அப்படின்ட்டு சென் மனசுக்குள்ளே திங்க் பண்ணுறான். கண்ணெலாம் அவனுக்கு சொருகுது. இதை பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பதறான். சென் சடனாக பெட்லேருந்து எந்திக்க ட்ரை பண்ணுறான். நான் ஸ்கூல் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கவும் ஜூனியர் ஜர்க் ஆகி, இந்த மாதிரி டைம்லையும் ஸ்கூல் ரூல்ஸ் பற்றி ஃபீல் பண்ணுற பார்த்தியா, நீ ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். நானும் நிறைய டைம் ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணியிருக்கேன், ஸோ இதை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாதான் அப்படின்ட்டு ரென் வந்து இவனை காம் பண்ணுறான். ஆமாம் அப்படின்ட்டு ஆமாம் சமைப்போட ரென் ஃப்ரெண்ட் வந்துட்டான். ரென் வந்து ஃப்ரெஷ்மனாக இருக்கும்போது அவன் பண்ணாத சேட்டையே இல்லை, பார்க்குறதுக்கு தக் மாதிரியே இருப்பான் தெரியுமா. கிளாஸை கட்டடிக்கிறதுலேருந்து ஹாஸ்டலில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற வரை இவன் பண்ணாத சேட்டையே இல்லை. இன்னும் ஏன் இவனுங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இவனோட அப்பாவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதனால நீ அவன் சொல்கிறத நம்பு, அவனுக்கு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது, அவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து இவனை காம் பண்ணுறான். இதெல்லாம் கேட்டுட்டு ரென், நான் அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நல்ல இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு நினச்சேன், இப்படி கெடுத்துட்டியே அப்படின்ட்டு ரென் வந்து தலையை சொறிகிறான். ஹானஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்க்கும் புள்ளிக்கும் இருக்க ரொமான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு சென் சொல்ல, அதுதான் அவங்க காம்போ நல்லா இருக்கும்னு சொல்கிறான். இதை கேட்டதும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வளரிட்டணும் அப்படின்ட்டு சென்னும் வந்து ஜர்க் ஆகுறான். நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்ட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து அங்கேருந்து போக, ரென் வந்து சென்னோட கன்னத்தை லைட்டாக தட்டி கொடுத்து, நான் யார் அப்படின்னு கேட்குறான். ரென், நீ என்ன பண்ணுற, எனக்கு போதெல்லாம் ஏறலாம் அப்படின்னு சொல்கிறான். லாஸ்ட் டைம் நீ நல்லா தானே ஹேண்டில் பண்ண, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு ரென் கேட்க,
இவன் அப்படியே அவனோட கையை இவனோட கன்னத்தில் வச்சு லைட்டாக அப்படியே தடவுறான். அது சாஃப்டாக டச் பண்ணுறான். லாஸ்ட் டைம் நான் சீட் பண்ணேன் அப்படின்ட்டு கொஞ்சம் செட்யூசிங்காக அவன் பேச இவனுக்கும் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து உள்ளே வரான். இதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் ஜர்க் ஆகி சென் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ரென் இன்னும் நர்வஸாக தான் இருக்கான். இவன் உள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி காம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அகைன் லைனை கிராஸ் பண்ணவே கூடாதுன்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். அகைன் சொல்கிறானே இதுக்கு முன்னாடி எப்போ இவன் வந்து லைனை கிராஸ் பண்ணான்? ரெண்டுக்கு கேர்ள்ஸ் தான் பிடிக்கும், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஃபேஸ் வாஷ் பண்ணுறான். அவன் காமாகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். வெள்ளை சென்காக வெயிட் பண்ணி ரென்னோட ஃப்ரெண்டுக்கு தூக்கம் தான் வருது. இதில் இருக்க தண்ணியை சென் வந்ததும் குடிக்க சொல்ல அவனை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் தூங்க போகிறான். ஜூனியரை பார்த்தா ஜூனியர் அப்போவே கனவு உலகத்துக்கு போயிட்டான். தன்னை காம் பண்ணிக்கிட்டு சென் வெளில வரான். எவ்வளோக்கு எவ்வளோ காம் பண்ணாலும் வெளில வரவும் அது எல்லாம் புசுன்னு போகுது. ரென் வந்து இவனை கூப்பிடவுமே ஜர்க் ஆகி பயப்படுறான். நான் தான் பயப்படாத, உன்னை சாப்பிட்றலாம் மாட்டேன், எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறான். பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறான். வர ரென் வந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறான். எங்கே பார்த்தாலும் இவன் தான் இருக்கான். என்னோட தப்பு மட்டும் இல்லை, நான் இவனே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ரூமே சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்ட்டு ரென் சொல்லவும் எனக்கும் தூக்கம் வருது, நானும் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு தூங்க போகிறான். சரி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் வாட்டரை குடிச்சிட்டு படு, நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவான்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் வாங்கிக்கிறான். நீயும் கேரிங்கான பர்சன் தான் அப்படின்னு வாய்க்குள்ளே முணுமுணுக்க என்ன சொன்னா அப்படின்ட்டு ரென் கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, இந்த டைம் நிறைய செலவு பண்ண போல் நல்லா செலவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, ஓ நீ கேக் பற்றி சொல்கிறியா, அது எக்ஸ்பென்சிவ் தான், ஸோ எனக்காக என்ன ஃபேவர் பண்ண போகிறேன்னு கேட்குறான். நீ பர்பஸாக தான் பண்ணியா, நான் கூட நீ ஏதோ ஹாட் டச்சிங்காக ஏதோ பண்ணன்னு நினச்சேன்னு இவன் சொல்கிறான். சரி உனக்கு என்ன வேணும், உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தர மாட்டேன், ஸ்கூல் ரூல்ஸையும் பிரேக் பண்ண மாட்டேன், அது தவிர என்ன வேணும்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்னை பற்றி எப்போவுமே பேடாக தான் நீ திங்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, ஓ உன்கிட்ட குட் விஷயமும் இருக்கா, நான் திங்க் பண்ணுறேன்னு சொல்கிறான். நல்லா திங்க் பண்ணு, பார்த்ததுமே எல்லாரையும் மயக்கிற என்னோட ஹேண்ட்ஸம்னஸ் பற்றி நீ சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஸ்டடீஸ் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நான் வந்து பெட்டர் அப்படின்னு இவன் வந்து சொல்ல வரான். பட் இங்கே சென்னை பார்த்தா அப்போவே கனவு உலகத்துக்கு போயிட்டான். நல்லா வருவிடா, நீ இங்கே ஒருத்தன் மனசார பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன சொல்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கியா, நீ பாட்டு தூங்குற, எனக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே உட்காந்துருக்குறான். நானும் போவான்னு பார்த்தா இருக்கான் இருந்துக்கிட்டே இருக்கான். என்ன திங்க் பண்ணுறான்னு தெரியல. சடனாக மண்டையை பிச்சுக்கிறான். சரி ஒரு கிஸ் தான், ஒரே ஒரு கிஸ் தான், ஒருவேளை நான் சேமாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிஸ் பண்ண போகிறான். ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. கிஸ்ஸும் பண்ண போகிறான். க்ளோஸில் போயிட்டான். இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் 2 கிஸ்ஸை ஒரு பாய் திருடிட்டான் அப்படின்னா நான் அவனை சாகிற அளவுக்கு அடிச்சிருப்பேன். ஆனால் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை சாருக்கு மட்டும் வேறு ரூல்ஸ் ப்ளே ஆகுமோ? ஸோ கிஸ் பண்ணுறான். நானும் அவன் லிப்பில் கிஸ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா ஹெட்டில் தான் கிஸ் பண்ணியிருக்கான். இவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. சரி கிஸ் பண்ணவன் சும்மா இருக்கானா, அவனோட அந்த ஹேர் ஷாம்பு ஸ்மெல்லை பார்த்துட்டு நல்லா ஸ்மெல் அடிக்கே அப்படின்ட்டு மெய் மறந்து நிற்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கே ஞாபகம் வருது. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து இவன் போகிறான். இவன் பண்ண இந்த ஸ்டண்ட்டெல்லாம், அதாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருமே பார்க்கலன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதையும் பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து பேயை பார்த்த மாதிரி பயந்து உள்ள பெட்ஷீட்குள்ளே இருக்குது. அது வேற யாரும் இல்லை, எப்போவுமே எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிற ரென்னோட ஃப்ரெண்ட் தான். இதையும் பார்த்துட்டு கோஸ்ட்டை பார்த்த மாதிரி தான் அவன் வந்து ஃபேஸை வச்சுருக்கான். நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. ரென்க்கு எந்த கவலையும் இல்லை, எப்பவும் போல் ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனால் ரென்னோட ஃப்ரெண்ட் அவன் பக்கத்துலேயே இருக்கான். அவனை பார்த்தா இன்னும் அந்த பேயை பார்த்ததுலேருந்து, அந்த கிஸ்ஸை பார்த்ததுலேருந்து அவன் வெளில வரவே இல்லை. இன்னும் நர்வஸாக ஏதோ பேயை பார்த்த மாதிரி தான் இருக்கிறான். நீ உண்மையாகவே கிளாஸ் மானிட்டரை லவ் பண்ணுறியான்னு கேட்க, இப்போ ஏன் இந்த கொஸ்டினை சடனாக கேட்குற அப்படின்ட்டு ரென் கேட்குறான். இல்லை அது வந்து அப்படின்னு இழுக்கிறான். சரி நான் டேரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சென்னை கிஸ் பண்ணல, எதுக்காக கிஸ் பண்ணான்னு கேட்குறான். அவனுக்கு பொறையிறது. குடிச்ச ஜூஸ் எல்லாத்தையுமே கொட்டிடுறான். வேகமாக போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட் வாயை மூடுறான். நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க, உன்னை எனக்கு இத்தனை வருஷமாக தெரியும், இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹோல் ஸ்கூலுக்கே சொல்லலான்னு பார்க்கியா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ அப்படி சொல்வேன், ஏன் அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்ட்டு இவனும் நேருக்கு நேர் நிற்கிறான். ரென்கே வந்து நர்வஸ் ஆகுது. வாயை ஆன் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையுமே சொல்லிடுறான், இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணணும் அப்போலேருந்து அவனை பார்க்கும்போதெல்லாம் கிஸ் பண்ணணும்னு தான் தோணுது. எப்போல்லாம் அவன் என் பக்கத்தில் நிற்கணும் அப்போல்லாம் என் ஹார்ட் பீட்லாம் எகிருதுன்னு சொல்கிறான். அவன் ஒரு பாய் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், இருந்தாலும் எனக்கு என்ன நடக்குனே தெரியல, நான் பைத்தியமாகறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மண்டையை பிச்சுக்கிறான். இதெல்லாம் கேட்ட ரென்னோட ஃப்ரெண்ட், நீ எங்கே கிரேசி ஆகுறது, நான் தான் இங்கே கிரேசி ஆகுறேன், நான் தான் பைத்தியமாகறேன். 2 வருஷமாக உன்னையும் கிளாஸ் மானிட்டரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நாயா பேயா அலைஞ்சேன்,
ஆனால் நீ இப்போ வந்து என்கிட்ட இதை சொல்கிற அப்படின்ட்டு அவன் தலையை பிச்சுக்க 2 பேரும் ஆன்னு சொல்லிட்டு அங்கேயே கத்திட்டு இருக்காங்க. ஆமாம், சென் வந்து உன்னை விரும்புகிறானா இல்லையாங்கிறது உனக்கு தெரியுமா? நீ ஒரு வாட்டியாக தான் அவன்கிட்ட கேட்டியான்னு கேட்குறான். நல்ல பாயிண்ட், நான் போய் அவன்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் டக்குன்னு அங்கேருந்து கிளம்ப. நீ லூசாடா, நான் அப்படி சொல்ல வரல. எப்போவாச்சும் நீ திங்க் பண்ணியிருக்கியா அவனும் வந்து உன்ன மாதிரி ஒரு பாயை லவ் பண்ணுவான் அப்படிங்கிறத நீ திங்க் பண்ணியிருக்கியான்னு கேட்க, அந்த மாதிரிலாம் எப்போ ரெண்டு திங்க் பண்ணா? ஸோ அவன்கிட்ட சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. அப்படின்னு நர்வஸாக அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். 2 பேரும் பேசி முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வராங்க. நீயும் எதுவும் சொல்லிக்காத, நானும் சொல்லிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே நடக்க சீன் வந்து ரெண்டுக்கு ஹார்ட் பிரேக்கே தரும் போல், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. சென் உட்காந்துருக்கான், அவனுக்கு முன்னாடி ரெண்டோட சீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பொண்ணு இவனோட ஹேரை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அதாவது ஹேர் ஸ்டைலில் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. சென்னும் வந்து ரென்னை பார்க்குறான். எப்பவும் போல் நீ லேட்டாகி வர அப்படின்ட்டு தான் அவன் நினைக்கிறான். என்ன சொல்லனே தெரில, டேரெக்டாக போகிறான் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, வழிவிட அப்படி என்ன 2 பேரும் பேசுகிறீங்க, பெல் ரிங் ஆனது கூட தெரியாமல் நீங்கள் 2 பேரும் அப்படி என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குறான். அந்த பொண்ணும் எந்திக்கிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஈவினிங் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். இவனும் வந்து வரேன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ரெண்டு சும்மா இருப்பானா? அதுக்கு ஏற்ற மாதிரியே ஈவினிங் டைம் சென் கிளாஸ் முடிஞ்சு வெளில போகிறான். அப்படி போகும்போது அவனை ஸ்டாப் பண்ணுறான். எங்கே போகிற, எங்கேயா போக வேண்டிய இருக்கான்னு கேட்க, இப்போ என்ன நீ பண்ணுற அப்படின்ட்டு சென் கேட்குறான். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் அவனை அப்ரோச் பண்ணுறான். அவன் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சென் பின்னாடி போகிறான். ரென் எதுவுமே சொல்லலை. அப்போ தான் அவன் திங்க் பண்ணி பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு கேட்டான்ல உன்ன மாதிரி சென்னும் பாயை லவ் பண்ணுவானா அப்படிங்கிறது. அந்த கொஷின் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ கேட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் ஹீரோஸ்லாம் வந்து இந்த செவுத்துலலாம் வந்து பேங்னு சவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஹீரோயினை வந்து நடுவில் வச்சு போவாங்கல்ல, சேம் சீன் தான் அவனும் இங்கே ப்ளே பண்ணுறான். ஒரு பேட் பாய் ரோல் மாதிரி. அவன் ஆல்ரெடி வந்து பேட் பாய் தான், பட் இன்னசென்ட் பேட் பாய். ஸோ நம்ம சென்கிட்ட சொல்கிறான், உன்னை நான் இங்கேருந்து போக விட மாட்டேன்னு சொல்கிறான். சென்க்கு என்ன சொல்லன்னு தெரில, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரென் வந்து இன்னைக்கு அவனோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவானா இல்லை சென்கிட்ட அடி வாங்குவானா? உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.